நண்பர்களே, ஃபைனலி தஞ்சாவூர் போக கிளம்பியிருக்கோம். கடையெல்லாம் போய் சேரும்னு பார்ப்போம். ஃபஸ்ட் ஹைட்ரஜன் செக், தண்ணி கேம்பிக்கிறேன் கண்டிப்பாக. காலையிலே அவர் வீட்டில் குளிச்சுட்டு சபரிமலைக்கு விரதம் இருக்குன்னு தெரிஞ்சவங்க ஒரு அப்பா பக்கத்தில் இருக்க ஐயப்பன் கோவில் ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போய் அதுக்கப்புறம் தஞ்சாவூர் போகிறேன்னு சொன்னார். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பக்கத்தில் இருக்க இந்த ஐயப்பன் கோவில் அங்கே போனோம். செம்ம ஆம்பியன்ஸுங்க, ஃபுல் மரம், காலை மார்னிங் கிளைமேட்டு, அந்த வைபே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. ஸோ அங்கே கோவிலுக்கு போனதுமே நான் விரதம் இருந்து ஆரம்பித்த அப்புறம் ஃபஸ்ட் டைம் ஐயப்பன் கோவிலுக்கு போனேன். ஸோ அங்கே போனதுமே மாலை போடணும்னு ஒரு வைப்பு கிடச்சிது, ஒரு பாசிட்டிவ் கிடச்சிது. ஸோ அங்கேயே அதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு கேட்டு அங்கேயே போய் மாலையே போட்டோம். ஸோ அது எனக்கு ஒரு மெமரபுளாக இருந்துச்சு. ஸோ அப்படி மாலையை போட்டோம். சுவாமி சரணம் ஐயப்பா, பை பை. ஸோ அங்கே அந்த ஐயப்பன் கோவிலில் மாலையை போட்டுட்டு விடுறா வண்டி தஞ்சாவூருக்கு பெரிய கோவிலுக்குன்னு சொல்லிட்டு போகிற வழியில் பார்த்தா சாஸ்திரா. இங்கே தாங்க நான் படிச்சுட்டு இருக்கேன். அதாவது இங்கேனா இங்கே இல்லை, ஆன்லைனில் இதே காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கேங்க. சாஸ்திராவில் தாங்க படிச்சுட்ருக்கேன். ஸோ இனி சாஸ்திரா காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். போகிற வழியில் ஒரு 35 கிலோமீட்டருங்க, அடித்து கீறி போய்ட்டுருங்க. தினேஷ் ப்ரோ மாஸ்க் கட்டிட்டீங்க. போகிற வழி இந்த டெம்பிளோட ஒரு கோபுரத்தை பார்த்தேன் பாருங்கள். ஐயோ, என் பிறவி பயன் அடைஞ்ச மாதிரி சுகத்தை கண்டேங்க. உங்களுக்கு சொன்னால் புரியுது அந்த ஃபீல். எவ்வளோ வருஷமாக இதுக்கு நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமாங்க. எங்கே இல்லாமல் போயிட்டேன், எவ்வளோ வேறு டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்ஸ்க்கு எல்லாம் போயிட்டேன். தஞ்சை பெரிய கோவில் மட்டும் எவ்வளோ பிளானும் நடக்க மாட்டேங்குது. அப்புறம் தான் என் ஃப்ரெண்டு சொன்னார் அழைப்பு வரணும்னு. அழைப்பு வந்துருச்சு. அடுத்த வீட்டில் போங்க, பாய் பை. நிறைய பேர் இந்த கோவில் ராசி இல்லாத கோவில்னு சொல்லுவாங்க. ஹலோ கைஸ், ஸோ நம்ம ஃபைனலி தஞ்சாவூர் போய் சேர்ந்துட்டோம். ஸோ என்ட்ரிக்கு எதுவும் இல்லைங்க. நிறைய பேர் என்கிட்ட போகிற மாதிரி சொன்னாங்க, இந்த கோவிலுக்கு போகாதீங்க, ராசி இல்லாத கோவில், அரசியல்வாதிங்க யாரும் போகிறதில்ல, லவ்வர்ஸை கூட்டிகிட்டு போனீங்கன்னா பிரேக்கப் ஆகிடும், நம்ம தான் நமக்கு லவ்வரும் இல்லை ஒன்றும் இல்லை, அதனால் தைரியமாக போகலாம், என்ன ஆனாலும் சரி. இதை பார்க்காம என் கட்டை வேகாதுங்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஆயிடுச்சுங்க. ஃபைனலி அந்த மொமெண்ட் இருக்கே அங்கே எப்படி 2-3 மணி நேரங்க மாதம் என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பீஸ்ஃபுல். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்கும்போது அந்த பெர்ஸ்பெக்டிவே மாறுங்க. அந்த டெம்பிளோட அந்த கோபுரம் ஒரு சைடில் பார்க்கும்போது வளைஞ்சிருக்க மாதிரி இருக்குது, ஒரு சைடில் பார்க்கும்போது சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது. வேறு லெவலுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு வாட்டியாச்சும் இந்த கோவிலுக்கு போய் பாருங்கள். டோன்ட் மிஸ் திஸ். மார்னிங் ஐயப்பன் கோவிலுக்கும் போயிட்டு தஞ்சை பெரிய கோவிலும் போயிட்டு டிஃபனை சாப்பிட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு ராஜாலி பேர்ட்ஸ் பார்க்னு ஒன்று இருந்துச்சுங்க. மை காட், மைண்ட் ப்ளோயிங். 150 ருபீஸ் என்ட்ரி டிக்கெட்டுங்க. ஆனால் ஒர்த்து நிறைய விதமான பேர்ட்ஸு. அப்புறம் இதுக்கு இந்த ஆஸ்ட்ரிச்சுக்கு ஃபுட்டு கொடுக்க முடிஞ்சது. அப்புறம் தாங்க இருக்குது, அது லாஸ்ட் சொல்கிறேன். உள்ளே வேறு வகையாக கோழி, நாய், ரேபிட்டு, அப்புறம் அந்த எலியில் ஒரு வகையான எலி. சில இடத்துக்கெல்லாம் நம்மளே உள்ளே விடுவாங்க. பட் அந்த எலி இருக்கிற இடத்துல மட்டும் சின்ன பசங்களால் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஒரு ஏஜ் கம்மியாக இடத்துல மட்டும் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இதுதான் மேட்டரு. ஐயோ, வேறு லெவல். இதுக்கு மேலே கட்சியாக தூக்கி விட்ருவேன். பாறை போட்டு கடிக்கிறான். போடா, திறக்க மாட்டேன் போடா. நீ எவ்வளோ வேணாலும் கடிச்சிக்கோ. இங்கிருந்து அங்கே போயிட்டான். இவன் கையே திறக்க மாட்டான், கல் இஞ்சக்காரன். என்ன கடி உன் கையில் கேமரா வரும்போது நான் திறக்கிறேன். ஸோ பார்ட் 4 வீடியோவில் நீங்கள் அந்த கேஜுக்குள்ளே பேர்ட்ஸுக்கு ஃபீட் பண்ணதை பார்த்துருப்பீங்க. அதை முடித்து வெளியே வந்தபோது இந்த மாதிரி விதவிதமாக கோழிகள்லாம் இருந்துச்சுங்க. நம்ம எவ்வளோ கோழி பார்த்துருப்போம், ஒரு 3-4 வகையான கோழி பார்த்துருப்போமா. நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே விதவிதமாக கோழி இருக்குங்க. உண்மையாக எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சுங்க. தைல கொம்பு உள்ளது, மயில் மாதிரிலாம் கோழி இருந்துச்சு. அருமையாக இருந்துச்சுங்க அது பார்க்குறதுக்கு. ஸோ அதை பார்த்து முடிச்சு உள்ளே வந்தீங்கன்னா இங்கே வாத்து வர இருந்துச்சு. இனத்தோட இதில் உள்ளே விடலை, ஆனால் இதெல்லாம் பார்க்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஒரு ஹாஃப் டே அங்கே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பர்ஃபெக்டாக டேங்க.
இதோட நேம் என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரியும், நான் மறந்துட்டேன். ஸோ நீங்கள் கமெண்டில் சொல்லிட்டு போங்க இதோட நேம் என்னென்னு. மறக்காமல் தஞ்சாவூர் போனீங்கன்னா இந்த ராஜாஜி பேர்ட்ஸ் பார்க்கையும் விசிட் பண்ணிட்டு வாங்க. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இங்கே ரேபிட்ஸ் அதிகமாக இருந்துச்சுங்க. அந்த ரேபிட்ஸ் கூட விளையாடுறதுக்கு ஒரு சின்ன கேஜ் வச்சுருந்தாங்க. ஆனால் அதில் எங்களை அலோவ் பண்ணவே இல்லை. நாங்கள் எவ்வளோ கெஞ்சி கூத்தாடி பார்த்தோம், எங்களை உள்ளே விடவே இல்லை. சின்ன பசங்களை மட்டும்தான் உள்ளே விடுறாங்க. சின்ன பசங்களை தான் உள்ளே விடவே கூடாது. அவங்க தான் அதை பிடிச்சி என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அதை தொந்தரவு பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் போயிருந்தால் நல்லா விளையாடி என்ஜாய் பண்ணிட்டுருப்போம். வைத்தியக்காரங்க அறிவே இல்லாமல் இருக்குது. அப்படி உங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு ஸ்பாட்னா அது இதுதாங்க. அதை முடித்து அடுத்து தாங்க வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ போன வீடியோவில் நம்ம சின்ன பேட்ஸ் கூட விளையாடிருப்போங்க, ஃபுட்டு ஃபீட் பண்ணியிருப்போம். அது இந்த கேஜ் எல்லாமே பெரிய பெரிய பேட்ஸாக இருந்துச்சுங்க, எல்லாமே பெருசுங்க. ஐயோ, அதுக்கு ஃபீட் பண்ணி அது மேலே உட்காந்து கிஸ் கொடுத்து வேறு லெவல் வைப்புங்க. நான் கையில் இந்த ஃபுட்டை வாங்கிட்டு போகிறதெல்லாம் வேறு லெவல். கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம இந்த பெரிய பறவை கூட்டத்தில் போயிட்டோங்க, இந்த கூண்டுக்குள்ளே. ஸோ லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் இந்த ராஜாஜி மியூசியத்தில் இதாங்க. இதை மேலே ஏற்றுறதுக்குள்ளே வழி ஆகிட்டேங்க. அந்த தோளில் எது ஃபீட் பண்ணி சூப்பராக இருந்துச்சுங்க. கையை திறந்தாலே போதும் எல்லாம் கையில் வந்து உட்காந்துக்குருங்க. பெரிய 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 பேர்டுன்னு என் உடம்பு சைஸில் என் முட்டி அளவு, என் இடுப்பளவுக்கெல்லாம் பெரிய பெரிய பறவைகள் இருந்துச்சு. அதெல்லாம் நம்ம கையில் உட்காந்து சாப்பிட்டு இருந்துச்சு. என் கடைசி வரைக்கும் என்கிட்ட வரவே இல்லை. ஆனால் அது லாஸ்ட் நாங்கள் போன டைம் ரெஸ்ட் எடுக்க போயிடுச்சு. சபரிமலைக்கு மாலை போட்டிருந்தேன் அந்த டைம். அதனால் என் மாலையை அது ஃபுட்டு நினச்சி கடிச்சு விளையாடிட்டு இருந்துச்சு எல்லோரும். கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு, காதை கடிச்சு வச்சுருமோன்னு. உண்மையாகவே வேறு எக்ஸ்பீரியன்ஸுங்க. நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு வரலாம். கொடுக்குற காசுக்கு ஒர்த்து அதுக்கு மேலேயே தான். 3 கேஜுக்குள்ளே உள்ள விட்டு நாய்க்குட்டி விளையாடிட்டு பெர்ஃபெக்ட் டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்க நியர் தஞ்சை பெரிய கோவில். கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். தஞ்சை பெரிய கோவில் போனீங்கன்னா பக்கத்தில் இருக்க இந்த ராஜாஜி மியூசியத்துக்கும் ராஜாஜி பேர்ட்ஸ் பார்க்கும் போயிட்டு வாங்க. ஸோ ராஜாஜி பார்க் முடிச்சுட்டு நாங்கள் கல்யாணிக்கு போயிட்டு குளியலை போடலான்னு போனோம். அங்கே போயிட்டு டைவை போட்டு நல்ல ஒரு குளியலை முடிச்சுட்டு பூண்டி மாதல் கோவில் போயிருந்தோம். ஆனால் கோவில் பூட்டி இருந்துச்சு. ஸோ ஒரு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு நல்ல சாப்பாடை போட்டு தூக்கத்தை போட்டு கிளம்பிட்டேங்க. அனி சரி ஃபுட்டில் இருக்குது. ஹலோ கைஸ், தஞ்சாவூரில் 1 டே ட்ரிப் பிளான் பண்ணுறீங்கன்னா நான் சொல்கிறேன் உங்களுக்கு பிளானு. ஸோ ஃபஸ்ட்டு காலை எந்திரிச்சதுமே நீங்கள் தஞ்சாவூர் பெரிய கோவில் போங்க. அங்கேயும் உங்களுக்கு ஒரு 1 hour 2 hours ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பீஸ்ஃபுல்லாக எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு டிஃபனை பக்கத்துலேயே முடிச்சுக்கோங்க. டிஃபன் சாப்பிட்டு முடிச்சிங்கன்னா அங்கேருந்து ராஜாஜி பேர்ட்ஸ் பார்க் கோவிலேருந்து பக்கத்தில் தான் இருக்கும். நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ½ டே அங்கே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 2 o'clock போல் ராஜாஜி பேர்ட்ஸ் பார்க்கை முடிச்சுட்டு லஞ்சை சாப்பிட்டுட்டு ஒரு குளியல் போட போகலாம். அதுக்கு முன்னாடி பூண்டி மாதா கோவில் ஒன்று இருக்கும். ஸோ நாங்கள் போனப்போ க்ளோஸ் ஆகிருந்துச்சு. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு பூண்டி மாதா கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கல்யாண டேம் அங்கே போயிட்டு நல்ல ஒரு குளியலை போடலாங்க. ஸோ சேஃப்டியாக இருங்க, வழுக்கிக்கிட்டே இருக்கும். அங்கே போய்ட்டு குளியலை போட்டிங்கன்னா பெர்ஃபெக்டாக இருக்குங்க. அதை முடித்து ஈவினிங் ரூம் போயிட்டு நீங்கள் கிளம்பி வீட்டுக்கு போகலாம். 1 டே ட்ரிப் ஃபினிஷ்.